வணக்கம் மக்களே. ஒரு சின்ன சீன் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சேலரி ஹைக் கேட்டு மேனேஜர் ரூம்குள்ளே போகிறீங்க. எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு போயிருக்கீங்க. மார்க்கெட் சேலரியும் தெரியும், உங்கள் பர்ஃபார்மன்ஸும் தெரியும், கம்பெனிக்கு நீங்கள் என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்றதும் தெரியும். மேனேஜர் ஆஃபர் சொல்கிறாரு. அது நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டை விட கம்மியாக இருக்குது. அந்த மோமெண்ட்டில் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? டென்ஷன் ஆயிடுவாங்க, கொஞ்சம் நர்வஸாக ஸ்மைல் பண்ணுவாங்க, அப்புறம் சரி சார் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே சுச்சுவேஷனில் ஒரு ரிச் பிஸ்னஸ்மேன் இருந்தாங்கன்னு வைங்களேன், இல்லை ஒரு டாப் நெகோஷியேஷன் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க இமிடியேட்டாக ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம எல்லாரும் நெகோஷியேஷன்னா பேசுகிற கேம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். யார் பெட்டராக பேசுகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரியாலிட்டியில் நெகோஷியேஷன்றது பேசுகிற கேம் கிடையாது, கண்ட்ரோல் பண்ணுற கேம். அதுலேயும் முக்கியமாக உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற கேம். இதை இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்க ஒரு ரியல் ஸ்டோரி பார்க்கலாம். 20s ஆரம்பத்தில் வாரன் பஃபெட் கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டார், உங்களோட சக்ஸஸ்க்கு பிக்கஸ்ட் ரீசன் என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. பஃபெட் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கலாம். இன்வெஸ்டிங் பற்றி சொல்லியிருக்கலாம், பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன ஆன்சரே வேறு. மோஸ்ட் பீப்புள் கான்ட் வெயிட். இதுதான் கோர் ஐடியா. ரிச் பீப்புள் பல நேரமாக அதிகமாக தெரிஞ்சதுனால ஜெயிக்க மாட்டாங்க, அதிகமாக வெயிட் பண்ண தெரிஞ்சதுனால தான் ஜெயிப்பாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, ரிச் பீப்புள் அதிகமாக தெரிஞ்சதால் மட்டுமே அவங்களோட நாலேஜை வச்சு ஜெயிக்கிறது கிடையாது. எவ்வளோ தூரம் அவங்க பேஷன்ஸாக இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு கார் ஷோரூமுக்கு போன உடனே இந்த கார் தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நெத்தியில் எழுதி வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா நெகோஷியேஷன் முடிஞ்சு போச்சு. செல்லர் ஆல்ரெடி வின் பண்ணிட்டாரு. ஏன்னா உங்களுக்கு அந்த கார் வேணும், ஆனால் செல்லருக்கு உங்கள் மணி வேணும். யாருக்கு அதிக நீட் இருக்கோ அவங்க தான் வீக்கர் பொசிஷனில் இருப்பாங்க. இதுதான் ரிச் பீப்புள் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிற சீக்ரெட். அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் ஒரு டீலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஆப்ஷனோட போக மாட்டாங்க. பேக்கப்ஸ் இருக்கும், ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். இது இல்லைன்னா வேற இருக்கே அப்படின்னு ஒரு காமான மைண்ட் செட் இருக்கும். அந்த காம்னஸ் தான் நெகோஷியேஷன் பவர். பணம் கிடையாது, பொசிஷன் கிடையாது, கான்ஃபிடன்ஸ் கிடையாது. காம்னஸ் மட்டும்தான் இதுக்கான ஒரு பவர். ஏன்னா நெகோஷியேஷன் டேபிளில் அதிகமாக லூஸ் பண்ணுறது பணம் கிடையாது, இமோஷன்ஸ். ஒருத்தர் ஃபியரில் டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா இன்னொருத்தர் எக்ஸைட்மெண்ட்டில் டெசிஷன் எடுக்கிறாரு, இன்னொருத்தர் ஈகோவில் டெசிஷன் எடுக்கிறாரு. டீல் முடிஞ்ச பிறகு ஒரே கொஷின் தான் கேட்பாங்க, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதுதான் ரிச் பீப்புள் குறைவாக கேட்குற கொஷின். ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணுவாங்க. இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணோன்னா நமக்கு தான் நஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி சைலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பாட்டு வள கொலன்னு பேசினாலுமே நமக்கு நெகோஷியேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். டீல் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ்ஸ் செக் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் இருக்கா, இல்லையா, வேற ஒரு விஷயம், வேற ஒரு வெண்டர், வேற ஒரு கடையில் போயிட்டு நமக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியுமா அப்படின்ட்டு பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்தா கான்ஃபிடென்ஸாக தெரியும். ஆனால் ரியாலிட்டியில் அது கான்ஃபிடென்ஸ் கிடையாது, அது டெஸ்பிரேஷன் இல்லாத மைண்ட் செட். அதாவது கிளியரான தெளிவான மைண்ட் செட். ஆனால் மக்களே, இங்கே தான் ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நெகோசியேஷன்னா பீப்புள் பெரும்பாலும் ப்ரைஸை பற்றி தான் யோசிப்பாங்க. எவ்வளவு குறைக்கலாம், எவ்வளவு பேரம் பேசலாம், எவ்வளவு அதிகப்படுத்தலாம், இதுதான் யோசிப்பாங்க. இதுதான் மைண்ட்லையும் ஓடும். ஆனால் ரியாலிட்டியில் சக்ஸஸ்ஃபுல் நெகோஷியேஷர்ஸ் ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்செப்ஷனை தான் நெகோஷியேஷன் பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க. கிளைண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆவரேஜ் பர்சன் என்ன பண்ணுவார்? உடனே ப்ரைஸை குறைக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக மணி மேலே தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்டு நெகோஷியேஷர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ப்ரைஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி தான் கொடுக்குற வேல்யூவை பற்றி பேச ஆரம்பிப்பார். இந்த ப்ராஜெக்டில் பிக்கஸ்ட் கோல் என்ன, இந்த ப்ராஜெக்ட் மூலயமா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன, ஃபாஸ்ட்டாக வேணுமா, குவாலிட்டியாக வேணுமா அப்படின்றத பற்றி அவரோட பர்செப்ஷன் வைஸ் அவர் யோசிக்க ஆரம்பித்து நெகோஷியேட் பண்ணுவார். சடன்லி கான்வர்சேஷன் ப்ரைஸில் இருந்து வேல்யூக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இதுதான் ரிச் பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிக். அவங்க டீல் அமௌண்ட்டை பற்றி பேசாமல் அவுட்கம்மை பற்றி பேச வைப்பாங்க. ஏன்னா அமௌண்ட் கம்பேர் பண்ணுறது ஈஸி, வேல்யூவை கம்பேர் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் சில டாக்டர்ஸ் 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சில டாக்டர்ஸ் 5000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கன்சல்டேஷன் ரூம் ஒரே சைஸ் தான், சேர் ஒரே மாதிரி தான், டைம் கூட ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் பர்செப்ஷன் டிஃப்ரென்ஸ், அவங்க கொடுக்குற வேல்யூஸ் டிஃப்ரென்ஸ். பீப்புள் மணி கொடுக்கறதுக்கும் சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. பீப்புள் மணி கொடுக்கறது சர்வீஸ்க்கு மட்டும் இல்லை, கான்ஃபிடென்ஸ்க்கு, ட்ரஸ்ட்டுக்கு, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்க்கு,
அண்ட் ஆல்சோ அவங்க ஸ்கில்ஸுக்கு. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு தான் நெகோசியேஷனில் ரொம்ப பேர் மிஸ் பண்ணுற பாயிண்ட். நம்ம எப்போவுமே நெகோஷியேட் பண்ணுறப்ப என்ன யோசிப்போம், என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம், எதை சொல்லி ப்ரைஸை ட்ராப் பண்ணலாம், இல்லை எதை சொல்லி ப்ரைஸை ஏற்றலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல் நெகோஷியேட்டர் யோசிக்கிறது என்ன ஃபீல் பண்ண வச்சா கன்வின்ஸ் ஆவார் அப்படின்னு தான். ஏன்னா டெசிஷன்ஸ் ஃபேக்ட்ஸ்லேருந்து வரதை விட ஃபீலிங்ஸ்லேருந்து தான் அதிகமாக வருது. இதை ப்ரூஃப் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எமோஷனில் டிசைட் பண்ணுவோம், அப்புறம் லாஜிக்கை ஜஸ்டிஃபை பண்ணுவோம். இது யூஸ்ஃபுல்லா, இது இன்வெஸ்ட்மெண்ட்டா, இது குவாலிட்டியா, இல்லை இது ரியாலிட்டியில் நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்ற டெசிஷனை ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அதை பற்றின லாஜிக்கை யூஸ் பண்ணி நமக்கான டெசிஷனை ஜஸ்டிஃபை பண்ணுவோம். நெகோசியேஷன் டேபிளில் கூட அதே தான் நடக்குது. அதனால தான் பீப்புள் வேர்ட்ஸை நெகோஷியேட் பண்ணுறப்போ பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பீப்புள் வேர்ட்ஸோடு நெகோஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டியில் என்னன்னா எமோஷன்ஸோடு தான் நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஃபியர் க்ரியேட் பண்ண முடிஞ்சால் டீல் க்ளோஸ் ஆயிரும், ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ண முடிஞ்சால் டீல் க்ளோஸ் ஆகும், அர்ஜென்சி க்ரியேட் பண்ண முடிஞ்சால் டீல் க்ளோஸ் ஆகும். அதனால தான் டாப் சேல்ஸ் பீப்புள் ப்ராடக்ட் பற்றி பேசுகிறத விட கஸ்டமர் பற்றி அதிகமாக கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியும், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண நெகோஷியேஷன்ஸ் ஈஸியாகும். இங்கே தான் ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகுது. நெகோஷியேஷனில் ஜெயிக்கிறவங்க ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள்னு கிடையாது, ஹியூமன் பிஹேவியரை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பீப்புள்னு அர்த்தம். ஒரு ஆள் டெஸ்பரேட்டாக இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டா அட்வான்டேஜ், ஒரு ஆள் ஃபியராக இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டா அட்வான்டேஜ். ஒரு ஆளோட ஈகோ ட்ரிகர் எப்படி ட்ரிகர் பண்ணுறது அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிட்டா அது அவரோட அட்வான்டேஜ். அதனால தான் நெகோஷியேஷன்னா பேசுகிற ஸ்கில் இல்லை, அப்சர்வ் பண்ணுற ஸ்கில். நீங்கள் ரூமில் பேசாமல் உட்காந்துருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப காமாக இருப்பார், ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான் கேட்பார். ஆனால் மீட்டிங் முடியும் போது டீல் என்னமோ அவர் சைடு தான் வந்திருக்கும். வெளியில் இருந்து பார்த்தா லக்கு மாதிரி தெரியும், ரியாலிட்டியில் அவர் பேசுனதை விட அப்சர்வ் பண்ணது தான் அதிகம். அதனால் நெக்ஸ்ட் டைம் யார்கிட்டையாவது நெகோஷியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃபர் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட்டு ரியாக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டு ரியாக்ஷன் எமோஷனில் இருந்து வந்தால் நெகோஷியேஷன் உங்களுக்கு எதிராக போயிடும். ஃபர்ஸ்ட்டு ரியாக்ஷன் காமாக இருந்தால் கேம் இன்னும் ஸ்டார்ட் கூட ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஈஸியாக இன்னொருத்தரோட நீங்கள் நெகோஷியேட் பண்ணுற பீப்புளோட இமோஷன்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த நெகோஷியேஷன்ஸை உங்களுக்கு சாதகமாக இதை மாற்றி ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இது பெரிய பெரிய நெகோஷியேஷன்ஸை பற்றி தான் அப்படின்னு கிடையாது. ஒரு நாளில் நீங்கள் ஒரு பாத்ரூம் போக பர்மிஷன் கேட்குறதுலேருந்து, வீட்டிலேருந்து வெளியே போக பர்மிஷன் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மலான காய்கறி கடையில் போய் நீங்கள் காய்கறி வாங்குறப்போ பண்ணுற நெகோஷியேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய நெகோஷியேஷன் வரையும் இந்த சைக்காலஜி ட்ரிக்ஸை தான் ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது உங்கள்கிட்ட ஒரு ஃபைனல் கொஷின். நெகோஷியேஷனில் ரியல் பவர் யார்கிட்ட இருக்குது? அதிகமான ரிசோர்ஸ் இருக்கிறவன்கிட்டையா, இல்லை அதிகமான செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறவன்கிட்டையா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துனீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஸ் அண்ட் சைக்காலஜி ஃபேக்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெட்டர் ஃபினான்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் பார்ப்போம். டேக் கேர். சியர்ஸ்.